அதிகமாக காதல் போன்ற விஷயங்களில் இந்த வருஷம் இவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். முடிந்தவரை தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பது நலம். தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு, ஆராய்ச்சி பக்குவம், தலைமை பொறுப்பில் அமரக்கூடியது, தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது. தெற்கு திசையிலிருந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் வரும். நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது காணப்படும். நிறைய புதிய பார்ட்னர்ஸ், கோஆபரேட்டிவாக வருவார்கள். அரவணைத்து செல்வது, பொறுமை, அமைதி, ஆற்றலை சமாளித்து வெளிப்படுத்துவது, அதாவது இவர்களுடைய ஆற்றலை சமன்படுத்தி வெளிப்படுத்துவது, கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், நன்றாக திட்டமிடுதல், பிளானிங், எக்ஸிக்யூஷன் அட் இட்ஸ் பெஸ்ட். உங்களுக்குள் என்ன தோன்றுகிறதோ அதனையே நீங்கள் செய்வது புத்திசாலித்தனம். இவர்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வில் இம்ப்ரூவ். மேலும் இயங்குவதும் இயக்குவதும் நீங்களாகவே இருப்பீர்கள். உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடத்தில் குரு என்ற கிரகம் உச்சமடைய போகிறது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் செய்யுங்கள். செகண்ட் ஹாஃப் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, ஞானம், விஸ்டம், உங்களால் பலருக்கு நல்ல விஷயங்கள் அனுகூலமாக அமைவது, குறிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் பலம் பெறுகிறது. அப்போ புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறேன். ட்ரீட்மெண்ட், அதற்குண்டான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சித்தியாகும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குறிப்பாக அந்த வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். சுபகாரியங்கள் அடுத்த வருட கடைசிக்குள் நடக்கும்.